அமைதியாக இருக்குது. யாரும் சுத்த மாட்டேங்கிறாங்களே. அங்கே ஒரு பெரிய ரோடு படுத்துருக்காரு, அவரை போய் ரோண்டு விடலாமா? சரி வா, முதல்ல ஒரு ஆமாம் வீடு கிட்ட தான் நான் tak tin tin ha ha tak tin tin ha tak tin tin ha ha tak tin tin ha என்ன காரணம்? உட்காருங்க, உட்காரு. என்ன காரணம்? செருப்புட்டு உட்காரு. அவ்வளோதானே. வெளியே வந்து கவலை தூக்கி போட்டு வெளியே கூட்டு போயிட்டு வந்து கனவுட்ட உட்காந்து யார் நீங்க எதுவும் வந்தீங்க? நீ உட்காரு, நீ பேசிக்கலாம். முதல்ல நீ பேசுங்க, முதல்ல எதுக்கு என்ன போட்டீங்க? படுத்துட்டு இருந்தவங்க எதுக்கு வெளியே போட்டீங்க? மறுபடியும் உட்காருன்னா முதல்ல படுத்துட்டு எதுக்கு எழுப்புனீங்க? என்ன சிறுமிசம் பண்றதுக்கு வந்துக்கிறீங்க நீங்க? அப்படி எல்லாம் கிடையாது. அப்புறம் எந்த ஊர் நீங்க? அதை நான் சொல்றேன், உட்காரு. என்ன உட்காரு சொல்லிட்டு உட்கார்ந்தாதான் பேச முடியும். உட்கார்ந்தாதான் பேச முடியும்னா நான் பாட்டுக்கு படுத்துட்டு கடை தூக்கி போட்டு எழுப்பி இல்ல தூங்குறவங்க தான் எழுப்ப முடியும். தூங்குறவங்க எழுப்புடா ரைட்டு. நடிகை எப்படி எழுப்ப முடியும்? அதான் சொல்றேன். எழுப்பி சொல்லல. ஆமா. அப்புறம் என்ன வந்து உட்காருன்னா மறுபடியும் படிப்பியா? மறுபடியும் ஒன்று தான். சரி அது இருக்கட்டும். சிகரெட் இருக்கா? சிகரெட்டா? வேற சொல்லு. வேற என்ன வேணும்? சிகரெட் இருக்கா? சிகரெட்டு வேற என்ன வேணும்? சிகரெட் வேற வேணும் வேற கேட்குறியா? சரக்கு வேற அவ்வளோ எங்க இது போதும். அது போதுமா? அதெல்லாம் கிடைக்காது. வேற என்ன தாண்டி போ. இன்னும் தாண்டி போ. இப்போ உன்ட்ட என்னதான் இருக்குது? உனக்கு எத்தனை போதை பழக்கம் இருக்குது? போதை குடிப்பியா? பீடி தான் இருக்கு. பீடி குடிப்பியா? பீடி தான் குடி. சிகரெட் குடிப்பியா? எதுக்கிட்ட இருக்குனீங்க? பீடி இருக்கா? இது சிகரெட் இருக்கா? சிகரெட்லாம் குடிக்கிற பழக்கமெல்லாம் அங்கே கிடையாது. பீடி வேணா அது குடிக்கிறியா? சரி கொடு. பீடியா? ஆமாம். உனக்கு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்? நீயா? போய் பிச்சை எடு. பிச்சை எடுக்கிறேன். அதை எடுத்துக்கிட்டு தான் இங்கே வந்து கொடுத்துருக்கிறேன். என்னையும் ஆயாத்தி பண்ணி எடுக்கிறீங்க. சரி பீடி தரியா இல்லையா? பீடி தர்றேன். என்ன எனக்கு பீடி வாங்கி கொடுத்துருவாங்க. இப்போதைக்கு ஒரு பீடி தரேன். நாங்களே நடந்து வந்தோம். உனக்கு எங்கிருந்து பீடி? நானே பிச்சை எடுத்து வந்தவங்கள்ட்ட வந்து என்கிட்ட வந்து பீடி எடுத்துருந்தா எனக்கு தேவையாக தான் நான் வச்சுக்க முடியும். உங்களுக்கு தேவையாக நான் போய் பிச்சை எடுத்துக்க முடியும். இது எங்கே ஊர் இது? எங்கள் ஊர் எங்கள் ஊர் எனக்கு தான் ஊர். கடை எங்கே இருக்குது? கடையில் கிடையாது. சாராய கடை தான். எதுவுமே அந்த கடையும் கிடையாது. நீங்கள் எப்படி வந்தீங்க? நீங்கள் ரோட்டில் வந்தோம். ரோட்டில் வந்தீங்கன்னா ரோட்லேயும் போக வேண்டியது. தூங்குறவங்க நான் பாட்டு தேவையான தூங்கிட்டு குடிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குமான்னு தான் கேட்கறதுக்கு வந்தோம். குடிக்கிறதுக்குலாம் ஒன்றும் தண்ணி கூட கிடையாது. போக வேண்டியதுதான். கொஞ்ச நேரம் பேசிக்கிறீங்களா? எடுத்துக்கிறீங்க பேசுறதுலே தெரியுது. தூங்கிடுவோம்னா எழுப்ப முடியும். எடுக்க முடியும். அதான் எழுப்பிட்டோம். அதுலேயே வேலை இல்லையா? இதே வேலையை தான் செஞ்சுக்கிறீங்களா? தெரிஞ்சு போச்சா உனக்கு? ஓப்பன் முடிச்சுக்க. இடத்துல காலி பண்ண மாட்டேங்க தெரியுமா? காலி பண்ணுவானா? ரெண்டு பேர்த்தையும் முடிச்சுக்கலாம். ஏன் நீ வாடகை வந்துடுறியா? யாரை போய் கூப்பிடுறது? யாரும் மாப்பிள்ள இருமாப்பிள்ள ஏன் நீ வாடகை வந்துடுறியா? நான் காலி பண்ண நீ வந்து இல்லை நானே நிரந்தரமா நான் தான் வாடகை எடுத்து வச்சுக்கிறேன். ஆமா ஆமா நீ தான் குத்தகை எடுத்து வச்சுக்கிறியா? ஆமா. இங்க பட்டா கேட்பாங்களா? பட்டா குத்தகை எடுத்துக்கிட்ட எப்படியா பட்டா தருவாங்க? அப்புறம் பட்டா இல்லாம எடுத்துக்கிட்ட யாரு பட்டா தருவாங்க? குத்தகை எடுத்துக்கிட்ட பட்டா தருவாங்க. குத்தகை எடுத்துக்கு நாங்க எப்படி நம்புறது? நீங்க எப்படி நம்புறதுன்னா நான் தான் சொல்றதை நம்ப வேண்டியது. சொல்றதெல்லாம் நான் பட்டா எடுத்தாலே உங்களை எப்படிதான் இருந்தா நீங்க ஒரு பக்கம் படுத்துக்கிட்டுங்க.
ஏன் படுத்தமா எழுப்புறீங்க? நான் என்ன உண்மை பிச்சைக்காரனுங்களா? என்னென்ன எங்கிட்டயே வந்து பிச்சை கேட்கறீங்கன்னா அப்புறம் நீ யாரு? நீ என்னோட மிகப்பெரிய பிச்சைக்காரன். தெரிஞ்சிச்சா? தெரிஞ்சிருச்சு இல்ல, நல்லாவே தெரியுது. தெரியுது. நானாவது பரவாயில்ல, பிச்சைக்காரன் கோலத்துல இருக்கிறேன். நீங்க பணக்கார கோலத்துல வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறீங்க. அதனால இத்தனை நாளா இந்த உண்மை உனக்கு தெரியாத? உங்களுக்கு இந்த உண்மையே தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சிருச்சு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. எல்லாம் தெரிஞ்சிருச்சு. உங்களை பத்தி வேணாம் கூட தெரிஞ்சு போச்சு. சரி, ஏதாவது கடைசி வரைக்கும் மீறி கொடுக்க மாட்டேன். நீ ஏதாவது வச்சிருந்தா கொடுத்துட்டு போ. நாங்க என்ன வச்சிருக்கிறோம்? என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லாம நாங்களே வந்து ஒண்ணு இல்லாம அதனால நீங்க அந்த ஒரு துண்டை போட்டு நானும் துண்டை போட்டு படுக்கிறேன். எவனாவது ஏக்கரம் வந்து 5-10 போட்டு போவான், எடுத்து ஆளு கொஞ்சம் ஷேர் பண்ணி அப்படி கொடுத்துருக்கிறோம். அப்புறம் நாங்க ஏன் அப்ப எங்கிட்ட வந்து கேட்கறேன்? நான் எதுக்கு வந்தோம்? நீங்க எதுக்கு வந்தீங்க? நீங்க உன்னை வச்சு எப்படி வேலை வாங்கணும் மட்டும் பாரு. என்னை வச்சு வேலை வாங்குறீங்களா? என்னை வச்சு பிச்சை கூட எடுக்க முடியாது. அதை எடுக்க உடனே அதை வச்சு பிச்சை எடுக்க நாலு கூட என் கூட சேர்ந்து பிச்சை எடுத்து பாரு. சைடுல வண்டி நிக்குது. சைடுல வண்டி நின்னா எது எனக்கு என்ன? பெருசா காலோட தூக்கி போய் பிச்சை எடுக்க விட்டுலாம். ஏற்கனவே 1000 பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான். நீங்க என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஏற்கனவே போட்டு தான் போய் இங்க இருந்தீங்கன்னா ஒண்ணும் கிடைக்காது. என் கூட வா. உங்க கூட வந்து வெறுங்கையை நக்கலாம். வெறுங்கையை நக்கிறதுக்கு நாயா உங்க கூட வரணும். நான் இங்கே அப்ப நான் எனக்கு இங்கே எல்லாம் வரும் தெரியுமா? இப்ப பாரு, இந்த இடத்துல கூப்பிட்டா வருவாங்க பாரு. நாங்கள் டெய்லியும் 3 வேளை பிரியாணி, சாப்பாடு, பீடி, சிகரெட் எல்லாமே எனக்கு வந்துடும். நான் பார்த்து தேவையான நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்களுக்கெல்லாம் கேட்டு நான் போன் அடிக்குமா? கேட்டு கொண்டு வந்துருவாங்க. பரவாயில்லையா? போன் அடிச்சு என்ன பண்றது? போன்ல காலேஜ் அதையும் அடிச்சுட்டா நான் என்ன பண்றது? அதெல்லாம் தெரிஞ்சுதாப்பா உங்களை வந்து சொரிஞ்சு விட்டுது. சொரிஞ்சு விட்டியா? அடிப்படுத்திச்சு இப்ப எனக்கு. இப்ப நான் சொரிஞ்சு விட்டே ஆகணும். அப்படியா? சொரியாம போனீங்க அப்படின்னா போகவே முடியாது. முதல்ல நீங்க கடைசி வரைக்கும் பேசி உணர்ந்து வீடியோ வாங்க முடியல. சரி, நாங்கள் வெளியே வாங்கிக்கிறோம். நீ படுத்து தூங்கு. நான் படுக்கிறேன். மறுபடியும் வந்து இருப்பாதீங்க. அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. போய்க்கலாம். பார்த்து பத்திரமா போங்க. Go!